We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தொடர்ந்து இது குறித்து பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன வேற இடத்துல போய் பதிக்க கூடாது, இந்த இடத்துல சாவணும்னு ஐடியா பண்ணி எவ்வளோ வேஜான்னா இப்போதான் இனிமே அதுக்கு ஒரு நிலைமை வந்துட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு எவ்வளோ மேலியப்பா ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு வாதாடினதுக்கு பழம் கிடச்சிச்சு. சந்தோஷமா இருக்குது. இன்னும் இப்போ கூட்டு வேலை செய்கிற சாமி நான் அதான் இப்போ கொளுத்துக்கருத்தை வாங்கி போகிறேன். விஜய் வந்து பருந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தணுன்னு ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சு. எங்கள் ஊர் குழந்தை நான் இந்த ஊர்லேயே படிக்கணும், நான் இங்கே இருக்கணும், எங்கள் ஸ்கூல் வேறு இடத்துல போகக்கூடாதுன்னு குழந்தை சொன்னதை மனசில் வச்சு அவர் ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு நல்லது செய்தார். அந்த முதலமைச்சர் கோடி கணக்கில் நல்லா இருக்கணும். இங்கே விமான நிலையம் அமைக்க முடியாது. விமான நிலையம் அமைச்சா விமான நிலையத்தில் நீர் இது அனைத்து நீர்நிலை பகுதி, ஏரிகள், குளம், குட்டைகள், விவசாய நிலங்கள், முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் இருக்குது. சென்னைக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கம்மன் கால்வாய் அழிக்கப்படுது, நீர் ஓடைகள் அழிக்கப்படுகிறது. இங்கே விமான நிலையம் கட்டினா மிகப்பெரிய ஆபத்து வருன்றதை எடுத்து சொன்னோம். எந்த அரசுமே புரிஞ்சிக்கல. இப்போ ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம், தமிழக முதல்வர் இப்போ ஆளுங்கின்ற விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் இது அனைத்தையும் உள்வாங்கிட்டு எங்கள் போராட்டத்துக்கு கட்சி ஆரம்பித்ததே, அவர் கட்சி துவங்கினதே பரந்தூரில் இருந்து தான். இது வந்து நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியாக எதிர்பார்க்குறோம். எங்களோட வெற்றிக்கு காரணமே முதல்வர் விஜய் அவர்கள் தான். மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்குறோம். 3 ஆண்டுகளாக மிகப்பெரிய மன உளைச்சலில் இந்த போராட்டத்தை கொண்டு சென்றோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நியூஸ் தமிழ் முதலாக எங்களுக்கு வந்து நியூஸ் போட்டாங்க. ஏன்னா நாங்கள் வெளி உலகத்துக்கே தெரியாமே இருந்தோம். என்ன இந்த போராட்டத்தை எப்படி தான் வெளி உலகத்துக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தோம். நியூஸ் தமிழ் நியூஸ் தமிழ் வந்து எங்கள் போராட்டத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு சென்றாங்க. அவங்களுக்கும் செய்தி தொடர்பு அனைத்து செய்தி மற்றும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த போராட்ட குழுவின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விஜய் சார் வந்து சொன்ன பிறகு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. முதல் தலைவர் நிற்க சொல்ல எங்கள் ஊர் விமான நிலையத்துக்காக வந்து ஏர்போர்ட் இருக்கிற பருந்தூர் விமானர் வந்து பேசினார். அவர் வந்து பேசின பிறகு எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது. இப்போ அவர் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. விமான நிலையம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மிக்க சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வந்தாலும் எங்களுக்கு எல்லோரும் நல்லா செய்வார். இப்போ எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வந்தது. எங்கள் கட்சிக்காரர் வந்த பிறகு, விஜய் சார் வந்த பிறகு இன்னும் தெம்பாக இருக்கும். எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை. இனிமேல் பட்டு நாங்கள் இன்னும் சுதந்திரமாக இருப்போம். எங்கள் ஊரையும் அழிக்க முடியாது, எங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் எங்கே போனாலும் சுதந்திரமாக இருப்போம். இது ஏகனாபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் யாரும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நம்ம ஆட்சிக்கு வர போகிறோம், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை வந்து கைவிடுவோம்னு சொன்னார். அவர் சொன்ன பிரகாரம் வந்து அவர் கடைசி சொல்லிட்டு போனார், உங்களுடைய வந்து கிராம தேவதைகள் அறுபது எல்லையை சொல்ல மாட்டோம், நீங்கள் நம்புறீங்க, அதே மாதிரி நானும் நம்புகிறேன், கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம காப்பாற்றணும். அதே மாதிரி தெய்வம் மூலியமாக காப்பாற்றி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அருமையான ஒரு இதயம் இனிக்குது, எங்களுக்கு இதயம் இனிக்குது. அப்படியே அப்படி ஒரு அருமையான ஒரு அறிவிப்பட்டிருக்காரு. இன்றைக்கி பரந்தூர் மாநிலத்தில் முழுமையாக கைவிடுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன காரணங்கள் இதை முழுக்க நான் 4 வருஷம் சொல்லிக்கிறேன். எங்களுடைய குரலாக, ஏகனாபுரத்தின் குரலாக சட்டமன்றத்தில் இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காரு. அவருக்கு நாங்கள் இந்த போராட்டக்குழு சார்பாகவும், ஏகனாபுரம் மக்கள் சார்பாகவும், இந்த மண்ணின் சார்பாகவும் நாங்கள் தளர்ந்தாண்டு வணங்குறோம், நன்றி தெரிவிக்கிறோம். இந்த மண் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவருடைய தலைவர் விஜயை நாங்கள் மறக்க மாட்டோம். இப்போ நடந்த ஆகஸ்ட் 15 நடந்த இது கிராம சபை கூட்டத்தில் எங்கள் ஊருக்கு விஜயோட இந்த ஏகனாபுரம் பிரதான சாலைக்கு தளபதி விஜய் சாலை பேர் வச்சுருக்கிறோம். இப்போ இவர் வந்து இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாரு. இதோட வெற்றி விழா விரைவில் கொண்டாட போகிறோம். இந்த வெற்றி விழாவில் தாவேக சார்பாக முக்கியமான, அதாவது முதல்வரே வந்தால் சந்தோஷம். இல்லை அவர் வந்து பாதுகாப்புக்கார அவரால் வர முடியும்னு சொன்னால் அவர் தரப்பில் தாவேக அரசு அதிகபட்ச மந்திரிகளை வர வச்சு அந்த சாலையை திறக்க போகிறோம். வெற்றி விழா மிக விரைவில் கொண்டாட போகிறோம். இந்த செய்தியை ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் அமைச்சர் முதல் வந்தாங்க, 4 வருஷம் முடிய வந்தாங்க. அதே மாதிரி எல்லா செய்தி ஊடகங்களும் அவங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து மற்ற பிரச்சனை எடுத்து பரந்தூர் பிரச்சனை அவங்க பிரச்சனையை அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்வாக எடுத்துகிட்டு எல்லாமே வெளியிட்டாங்க. எல்லா ஊடகங்களும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து வருவாங்க, ராத்திரியில் வருவாங்களா, பகலில் வருவாங்களா, ஏர் பண்ணா கெதி ஆகுவாங்களோ, எப்படி இருப்பாங்களோ, பயந்து நெருங்கின்னு உடம்பு நெருங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கண்ணீர் விட்டோம். இப்போ வந்து விஜய் வரேன்னு சொல்ல வச்சு, இந்த ஊரை நான் காப்பாற்றுறேன்னு சொல்ல வச்சு, இன்றைக்கி கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டேன். எனக்கு மக்கள் கண்ணீர்லாம் ஏகனாபுரத்தில் இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க. நன்றி ஐயா, நன்றி. நீங்கள் இந்த ஊரை காப்பாற்றுங்க. நன்றி ஐயா. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.